வீட்டு மேல காத்து அடிக்குது, காத்து ரொம்ப நாத்து அடிக்குது. சைடுல பார்த்தா குப்பா மேடுமா. காத்து மேல, காத்து கீழ, காத்து சைடுல, காத்து ரைட்ல. இந்த பாட்டு கூட நிம்மதியா பாட விட மாட்டேங்க. யாராவது போன் அடிச்சிரியாவ. யார் போன் பண்ணியது? ராசத்தி அக்காவா? இவ எதுக்கு போன் பண்ணியாவ? இவ போட்டாலே ஏதாவது வில்லங்க மேல இருக்கும். உசாரா பேசிட்டு கட் பண்ணி விட்டுறணும். ஆனந்தி, ஏய்யா ஆனந்தி, ஆனந்தி. என்னம்மா? ஏய்யா இது கொண்டு போய் உன் பொண்டாட்டிட்ட கொடுத்துரு. என்னதுமா இது? ஒண்ணு இல்லையா, நேத்து உன் பொண்டாட்டி ரவா லட்டு திங்க ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாளா. அத பீரியங்கபிள்ள எப்படி செய்யணும்னு வந்து கேட்டுட்டு போனா. அவ செய்து கொடுத்தாளா என்னமோ தெரியல. அதனால நானும் ரவா லட்டு இன்னைக்கு பிடிச்சேன். கொண்டு போய் உன் பொண்டாட்டிட்ட குடியா சாப்பிடட்டும். மாசமா இருக்கபிள்ள ஆசைப்பட்டு கேட்டிருக்கா பத்தியா. திங்காம இருக்க கூடாது. இந்தையா கொண்டு போய் கூடு. ஏம்மா அதான் நீ செஞ்சிருக்கல, கொண்டு போய் கொடுத்துட்டு அவளையும் பார்த்துட்டு பேசிட்டு வர வேண்டியதானே. ஒரு நேரம் கூட அத்தை என்கிட்ட பேச மாட்டேங்காவோ வரவும் மாட்டேங்காவோன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு அங்க போறதுக்குலாம் இஷ்டம் இல்ல ஆனந்தி. உன் பொண்டாட்டி பியாச்சி நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லை. அது மட்டும் இல்லாம அந்த கீழ்காமட்டிலன்னு ஒரு குடும்பம் வந்து கிடக்குதே. அவிய ஒண்ணுன்னா ரெண்டுன்னு பேசுவாவ. சாரஜா அம்மையும் முந்தி மாதிரி கிடையாது. எங்க சொன்னதான் முக்கியம், அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம்னு வாசனை பேச ஆரம்பிச்சிருயாவ எல்லாரும். அதனால நம்மளுக்கு இதெல்லாம் சாரிப்பட்டு வராது ஆனந்தி. நான் கூட அவ அம்மா வீட்டுல தனியா கிடப்பாளே, அடிக்கடி போய் பாத்துக்கிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னைக்கு அந்த கீழ்காமட்டி வந்துச்சோ அதுல இருந்து அந்த பக்கம் போய் எட்டி பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. சரி நேத்து பிரியங்க வந்து ரவா லட்டுங்க ஆசையா இருக்குன்னு சொன்னாலா, அதனால செஞ்சேன். கொண்டு போய் கொடுத்துரு ஆனந்தி. ஏம்மா நீ எதுக்கு அவிய அம்மாட்ட எல்லாம் பேச போற? சரோட்ட பேசிட்டு வர வேண்டியதானே. அந்த காமெடி கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசியா? ஏதாவது நம்ம ஒண்ணு சொன்னாலே ரெண்டுங்க மாதிரி பேசியா? நல்லதும் சொல்ல முடியல, அவட்ட கெட்டதும் சொல்ல முடியல. இதை எடுத்துட்டு போய் கொடுத்தா கூட இதுக்கு ஒரு 4 கதை விடுவாவா. அதனால நீயே கொண்டு போய் கொடுத்துரு ஆனந்தி. சரிம்மா தா. ஹலோ ராசதி அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? எனக்கா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? செல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணிருக்கேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்க்கா? நம்ம மைனி அந்த குழந்தைய வீட்டை விட்டு துரத்திட்டா, உனக்கு தெரியுங்களா? ஏக்கா, அவ வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு காரணமே நான் தானக்கா. என்னவோ எனக்கு தெரியாத மாதிரி புதுசா சொல்லிட்டு இருக்கிய. அதான் செல்லம்மா, மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்காங்கன்னு அவ அத்தைக்காரியும் அம்மாக்காரியும் வந்து கேட்டாவ. ஆனா மைனி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாவ. அப்படியாக்கா? சந்தோஷமான விஷயம் தான். அது மட்டும் இல்ல செல்லம்மா, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன விஷயம்க்கா? மைனி இனி குழந்தைய சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாவ. அதனால நம்ம மாணிக்கத்துக்கு இன்னொரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். அதையும் அவியகிட்டே சொல்லி சவாலும் விட்டுட்டாவ. அதுவும் ஒரே வாரத்துல கல்யாணத்தை முடிச்சு வைக்கன்னு சொல்லி சவால் விட்டுருக்காவ. என்னக்கா சொல்றியா? ஒரே வாரத்துலயா? ஆமா செல்லம்மா, அந்த அளவுக்கு அவிய குழந்தைய வெறுத்திருக்காவ. அதனாலதான் இப்படி எல்லாம் மைனி பேசிட்டு இருக்காவ. இதுதான் ரொம்ப நல்ல சான்ஸ் செல்லம்மா. எப்படியாவது மாணிக்கத்துக்கு நம்ம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்க, அந்த குழந்தை இந்த பக்கமே வரமாட்டா. ஆமாக்கா, பொண்ணு பார்த்துட்டாவளோ? செல்லம்மா, மைனி என்னையதான் பொண்ணு ஏதாவது பாருன்னு சொல்லி கேட்டாவ. நானும் அவியகிட்ட எங்க சொந்தக்கார பிள்ளை ஒண்ணு இருக்கு, நான் வர சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா புறப்பட்டு வா செல்லம்மா. எப்படியாவது பேசி முடிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அந்த குழந்தை நம்ம முன்னாடி என்ன ஆட்டம் போட்டா, அவளை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நுழையவே விட்டுறக்கூடாது செல்லம்மா. மாணிக்கத்துக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சே ஆகணும். சீக்கிரம் புறப்பட்டீங்க வா செல்லம்மா. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களையும் இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு பண்ணி இந்த சம்பந்தத்தை முடிச்சிடணும். ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணத்தையும் முடிச்சிடணும். ஏக்கா, நாங்க வரணுமா? என் புருஷன் ஏதாவது சொல்லுவாரே? தம்பி ஒன்னும் சொல்ல மாட்டார் செல்லம்மா. மைனியை பார்க்க போறேன்னு சொல்லி புறப்பட்டு வா. இல்லக்கா, மாணிக்கத்துக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் நான் வேலை பார்க்கன்னு தெரிஞ்சு அவ்வளவுதான் அவரு என்னைய கொண்டே போட்டுருவாரு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். செல்லம்மா, நீ யார் 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண? மைனி சொன்னாவ, நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உன் புருஷன் கேட்டா கூட எங்க பேரை போட்டு நீ தப்பிச்சிரு. ஏக்கா, இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச கோவப்படுவாரே. செல்லம்மா, இந்த விஷயமே உனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிரு. உடனே புறப்பட்டு வா செல்லம்மா. தனியா நான் ஒருத்தி மட்டும் என்னத்தை செய்யறது? நீ என் கூட இருந்தா எனக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்கும். சீக்கிரமா எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடலாம் செல்லம்மா. இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரவியே வாராவே. தனியா நான் மட்டும் எப்படி ஒத்தையில சமாளிக்க முடியும்? நீ
எப்படிலாம் தெரியுமா மாட்டி விட்டா என் புருஷன்கிட்ட? என் புருஷனை அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அவதான்க்கா காரணம். முன்னாடிலாம் என் புருஷன் அமைதியா இருப்பாரு, நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பாருக்கா. ஆனா இப்போ என் வார்த்தை ஒண்ணுமே கேட்க மாட்டேங்காரு. எல்லாத்துக்கும் இவதான்க்கா காரணம். என் புருஷன்ட்ட சொல்லி சொல்லி கொடுத்து எனக்கு அடி வாங்கி தந்துகிட்டே இருக்கா. அவளை எப்படி அந்த வீட்டுல நான் நிம்மதியா வாழ விடுவேன்? அந்த பக்கமே இனி வர விட மாட்டேன். வாரேக்கா, உடனே கிளம்பி வாரேன். இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? சரிக்கா, போன வைங்க, உடனே வந்துடுறேன். செல்லம்மா, அனுஷ்காப்பா, யார் கூட போன்ல பேசிட்டு இருந்தா? நீங்க தெரிஞ்சு கேக்குறீங்களா இல்ல தெரியாம கேக்குறீங்களா? தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்க. யார் கூட பேசிட்டு இருந்தா? ஐயோ, இந்த மனுஷங்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியலையே. என்ன சொன்னாலும் அடிப்பாரோ? செல்லம்மா, உன்னே தான் கேட்க. யார் கூட பேசிட்டு இருந்தா? அனுஷ்காப்பா, ராசாத்தி அக்கா கூட தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன். அவிய கிட்டியா? அவிய கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அது ராசாத்தி அக்காக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அதான் யாருமே பாக்குறதுக்கு இல்ல, நீயாவது வா செல்லமான்னு கூப்பிட்டாவ. நான் அவியகிட்ட தெளிவா சொல்லிட்டேங்க, என் புருஷன் விட மாட்டாரே, நீ கூப்பிடாதங்கன்னு. ஆனா பாம்போல எனக்கு யாரு இருக்கா, நீயாவது கொஞ்சம் வா செல்லமான்னு கூப்பிடியாவ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. என்னவா அவியலுக்கு உடம்புக்கு? தெரியலங்க, படுத்த படுக்கையா இருக்காவளா, எழும்பவே முடியலையா. திடீர்னு தான் இப்படி ஆகி போச்சா. அப்படியா? ஆமாங்க, அவிய பேசுறது கேட்கும் போதே ரொம்ப பாம்போல இருக்கு. நான் வேணா போய் பாத்துக்கிடட்டுமாங்க? அதான் அவியலுக்கு மகா இருக்கால, அவ வந்து பார்க்க மாட்டாளோ? அது பிரியாங்காவை இப்பதாங்க கையில கால விழுந்து அந்த வீட்டுல சேர்த்து வச்சிருக்காவ. உடனே ராசாத்தி அக்கா வந்து பாருன்னு சொன்னா அவைய ரொம்ப கோவப்படுவாங்களா. அதான் இந்த விஷயத்த பிரியங்கா கிட்ட கூட சொல்லலையாங்க. பாவ ராசாத்தி அக்கா இனி ஒரு தங்கச்சியா நினைச்சிட்டு கூப்பிடியாவ. அவைகளுக்கு கூட உதவி செய்யலன்னு நான் வேற யாருக்கு செய்வேன்? என்னைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து நல்லா பாத்துக்கிட்டாவ. பாவம், அவையில போய் எட்டி கூட பார்க்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன பண்றது? உதவி செஞ்சவங்களுக்கு கூட உதவி செய்ய முடியலங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் அனுமதிச்சீங்கன்னா நான் போய் பார்த்துட்டாவது வந்துருவேன். சரி, அவியல் உடம்பு சரியில்லாம இருக்காவேங்க, அதனால போய் பார்த்துட்டு வா. அனுஷ்காப்பா, நிஜமாவா? ஆமா, எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறா? அது நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு நினைச்சீங்க, அனுப்புறேன்னு சொல்றீங்களா, அதான் சந்தோஷம் வந்துட்டு. நான் போய் ராசாத்தி அக்காவை பார்த்துட்டு வரேங்க. சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன். சரி அனுஷ்காப்பா, மதியத்துக்கு வெளியவே சாப்பிட்டுக்கிடுங்க. நாங்க போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியாது. சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். சரி அனுஷ்காப்பா. என் புருஷன் போ சொல்லுவாரு, நான் நினைச்சு கூட பார்க்கல. போன்னு சொல்லிட்டாரே. ஆனா பொய்யில சொல்லிட்டு கிளம்பியே. இந்த உண்மை மட்டும் அவருக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சு அவ்வளவுதான், அடிச்சு துரத்திடுவாரு. சரி, டக்குன்னு கிளம்பி போவோம். மாணிக்கத்துக்கு பொண்ணை பேசி முடிச்சிருவோம். சரு, நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு. என்ன கொண்டு வந்திருக்கியா அண்ணன்? நீயே கண்டுபிடியா? கண்டுபிடிக்கணுமா? இட்லி கொண்டு வந்திருக்கியலோ? உனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ விரும்பி விரும்பி கேட்டது. என்ன சொல்றியா அண்ணன்? நான் உங்ககிட்ட என்ன விரும்பி கேட்டேன்? சரு, மறந்துட்டியா? நீ ரவா லட்டு சாப்பிடன்னு ஆசையா இருக்குன்னு சொன்னியாம்ல. ஆசையா இருக்குன்னு சொன்னா உங்ககிட்ட சொல்லல. ஆனாலும் என் பொண்டாட்டி மனசுல இருக்கிறது எனக்கு கேட்டுச்சுல்ல. அப்படியா அண்ணன்? ஆமா சரு, உன் மனசுல என்ன நினைச்சாலும் எனக்கு கேட்கும். அதான் எங்க அம்மாட்ட சொல்லி உனக்கு ரவா லட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனந்த், போய் தானே சொல்றிய? உங்க அம்மா தானே சொன்னா உங்ககிட்ட? யார் சொன்ன என்ன சரு, ரவா லட்டு வந்திருக்கு, நீ வாங்கி சாப்பிடு. ஆனந்த், நான் நேத்து ரவா லட்டு ஒன்று சாப்பிட்டேனா, அதுல இருந்தே எனக்கு ரவா லட்டு சாப்பிட்றதே வெறுத்து போச்சு. ஏன் சரு, டேஸ்டா இல்லையா? எங்க அம்மா செஞ்சு தந்தது ரொம்ப நல்லா இருக்கும் சரு. இந்தா சாப்பிட்டு பாரு. தாங்க ஆனந்த். இந்தா சரு, வாங்கிக்க. இத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லு. நான் வேணா உனக்கு எடுத்து ஊட்டட்டுமா? வேண்டாம் ஆனந்த், நானே அப்புறமா சாப்பிடு. அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்களா ஆனந்த்? இல்ல சரு, உனக்காக தான் எங்க அம்மா முதல்ல ஸ்பெஷலா செஞ்சு எடுத்து வந்திருக்கா. அப்படியா? அப்ப நீங்க என்ன சாப்பிடலையோ? இல்ல சரு. அப்ப இதுல இருந்து எடுத்து சாப்பிடுங்க ஆனந்த். எங்க அம்மா எனக்கும் வீட்டுல வச்சிருப்பா. நான் பிறகு சாப்பிடுறேன், நீ சாப்பிடு சரு. சரி ஆனந்த். சருமா, உனக்கு வேற ஏதாவது சாப்பிட ஆசையா இருக்கா? என்கிட்ட சொல்லு சரு, நான் உனக்கு என்ன வேணாலும் வாங்கிட்டு வந்து தரேன். ஏனந்த், உங்க அம்மா இன்னும் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாவளோ? இல்ல சரு, எங்க அம்மா செஞ்சு தர முடியாத பொருளா இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னேன். சரி ஆனந்த், ஏதாவது வேணா உங்ககிட்ட கேட்கேன். சரி, நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன், போயிட்டு வரட்டுமா? சரி ஆனந்த். மைனி, மைனி, மைனி. செல்லுமா, வந்துட்டே செல்லுமா. ஆமாக்கா, நீங்க அவ்வளோக்குள்ள சொன்ன பிறகு நான் எப்படி வராம இருப்பேன்? இந்த விஷயத்துக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன், தவிச்சிட்டு
இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வச்சிரணும் செல்லம்மா. சரிக்கா. ஆமா மைனி எங்க? உள்ளதான் இருக்காவ செல்லம்மா. மைனி மைனி. என்ன ராசாத்தி செல்லம்மா எதுக்கு திடீர்னு வந்திருக்கா? மைனி உங்க மகனுக்கு இது முத கல்யாணம் இல்ல ரெண்டாவது கல்யாணம் இல்ல, அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் மைனி.